ஏறாது நில்ல. மீட்டருக்கு மேல 25 ரூபாப்பா. அப்பா தருவாங்க. எங்க போகணும்? விஜயா ஹாஸ்பிடல் போகணும். வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போகணும். அங்கெல்லாம் வராது. வண்டி டவுன் பக்கம் போகுது. தள்ளு தள்ளுப்பா. போங்கடா. மழை நேரத்துல தொந்தரவு பண்ணாதீங்கடா. மாட்டி விடுறேன். இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. ஐஸ்வர் கமிஷன் வீட்டுக்கு வண்டி போது வழி விடுங்க. பாத்து பாத்து இதுவாய். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஐயனா பொண்ணா? ஐயா இல்ல பொண்ணு. குட்டிதாங்க அஞ்சலி. இல்ல அசோக். இல்ல அஞ்சலி. இல்ல அசோக். இல்ல அஞ்சலி. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. பார்த்தா ரெண்டும் ஒன்னா பிறக்கும் போல இருக்கு. ஐயோ அவ்வளவுதான். நான் என்ன ஆவேன்? இதுங்க ரெண்டும் வச்சுக்கிட்டு அண்ணா அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது. பயமா இருக்கு. எனக்கு அம்மாவை பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் அழக்கூடாது. இல்ல உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. டாக்டர் எல்லாம் மாதிரி சொல்றேன். என்னாச்சா? குழந்தைதான். வாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கொஞ்சம் பேசாம இரு. அம்மா செத்துட்டாங்களா? இல்ல. நீ ஏன் வெளியிலே வர மாட்டேங்கிறாங்க? அம்மா செத்துட்டாங்கல்ல. கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாட்டேன். அப்பா 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 அம்மா செத்துட்டாங்களாப்பா? அம்மா செத்துட்டாங்களாப்பா? சொல்லுங்கப்பா. இல்லம்மா. நான் அம்மாவை பார்க்கணும். பார்க்கணும். பையனா பொண்ணான்னு கேக்குறாங்க. பொண்ணு. அஞ்சலி நான் அப்பவே சொன்னேன்ல. நான் அப்பவே சொன்னேன்லம்மா. பார்க்கணும். இல்ல. அஞ்சலி இல்ல. பிறக்கும்போது செத்துதான் பார்த்து.
அங்கே பாரா
4B பார்த்து கொண்டாங்க. மெதுவா. ஹாய்ப்பா. ஹாய்மா. இது நம்ம ரூம். இது நம்ம ரூம். அனுரு அர்ஜுன் அனுரு அர்ஜுன் அனுரு சேகர், எனக்கு இந்த ஃபிளாட் ரொம்ப பிடிச்சிருக்கு சேகர். என்னது சேகரா? எஸ் சேகர். அடி புடி. சித்ரா, என்ன காப்பாத்து சேகர், என்ன அடிக்க வரார் சித்ரா. என்னது? சித்து, என்ன அம்மா திமிரு பேர் வச்சா உனக்கு? கூப்பிடு நீ. புடி அவளை. அடி உன்னை. புடி. ஐயோ. எங்க ஏய், புடி அவளை. சித்து, புடி 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 வேணாம். புடி. காப்பாத்து. அம்மா, நான் புடி அவளை. தரேன். புடி புடி. இல்ல. கேட்ச் அர்ஜுன். அம்மா, அந்த பக்கம் வாங்க. ஐயோ, சொல்றேன். வா, அர்ஜுன், வா. புடி அவளை. ஹாய், ஹாய். அனு, அனு, சேர்ந்து நில்லு. சாப்பிடுங்க. புடி. என்ன பண்ற பாரு. எங்க ஓடு? ஏய், ஏய். பேர் வச்சா கூப்பிடு நீ. உன்னை எக்ஸ்கியூஸ் மீ, புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமா சார், 4B சார். ஒரு பிளாட் தானே வாடகைக்கு எடுத்திருக்கீங்க. என்டையர் பில்டிங் விலைக்கு வாங்கியிருக்கீங்க. சாரி சார். 4 பேர் குடியிருக்கிற இடம் சார். கொஞ்சம் குவைட்டா இருங்க, புரியுதா? சார் தான் போயா சொட்ட தலையான்னு சொல்லிட்டுமா. சும்மா இரு. கோவம் வந்துருச்சு. காதெல்லாம் சுகப்பாயிடுச்சு. இப்ப நம்மள அடிக்க போறான் பாரு. ஐயோ, பயமா இருக்கு. வா வா வா. மாடி கத்துட்டு போ, நான் வரேன். என்ன போறீங்க? நீ போ, நான் வரேன். நானும் வரேன். ஏய், வரான். ₹1.20. இந்த கேரட் தக்காளி எல்லாமா கொடுங்க. கொடுக்கலனா என்ன இங்க அடிதடி? என்னடா இங்க அடிதடி? அடிதடியா? நான் எதுவுமே பார்க்கலையே. நானும் எதுவும் பார்க்கலையே. நீங்க யாராவது இங்க அடிதடி பாத்தீங்களா? ஏய், கிண்டலா? நடங்கடா ஸ்டேஷனுக்கு. எந்த செக்ஷன்? என்ன செக்ஷன்ல எங்களை கூட்டி போக போறீங்கப்பா? காரணம் இல்லாம கூட்டிட்டு போக முடியாது தெரியுமா? வாரண்ட் இருக்கா? எங்க அப்பா கிரிமினல் லாயர் தெரியுமா? யாருடா இவன்? இவன் என்னோட கசின். இவன் என்னோட கசின்ல. ஏய், நிறுத்துங்கடா. இனிமே இங்க இந்த மாதிரி அடிதடியை பார்த்தேன்.
பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வார்னிங். புது வீடு, புது கிச்சன், ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கேன். சாப்பிடும்போது இது சரியில்லை, அது சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்க, அவங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. ஓகே? இன்ஜினியர் சார், உங்களுக்கும் தான். ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன அர்ஜுன்? நல்லா தான் இருக்கு, ஆனா உப்பு தான் இல்லவே இல்லை. என்ன? இதுல புளி இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கிண்டலா? நீ ஏன் பேசாம இருக்க? நீ ஏதாவது சொல்ல. என்ன நல்லா இல்லைன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? என் கூட பேச மாட்டியா? சாப்பிட கூட மாட்டியா? ஏன்? என்னாச்சு? என்னது? தேதியா? ஆமா, என்ன 18? செப்டம்பர் 18. இன்னைக்கு தான் அஞ்சலி பாப்பா பிறந்து செத்து போச்சு. 2 வருஷம் ஆச்சு. சித்து, கொஞ்சமாவது மூளை இருக்கா? இன்னொரு ஜாஸ்தி இருக்குது. யார் அஞ்சலி பத்தி ஞாபகப்படுத்த சொன்னாங்க? நான் என்ன பண்றது? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பாரு, உன்னால அம்மா எப்படி அழுறாங்க. நான் கூட தான் அழறேன். கண்ணிலெல்லாம் தண்ணி வருது தெரியுமா? அனு, எனக்கு அழுகையா வருது. ஐயோ, எனக்கு அழுகையா வருது. ஏதாச்சும் பண்ணு. I would like to introduce to you our new residents, Shekhar and Mrs. Chitra Shekhar. Arjun! 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 Mr. Shekhar is a leading civil engineer Arjun, adi, dadi, oda, ellarlin dul. and Mrs. Shekhar is the woman behind this successful man. Anuku whistle adika theriyum. Mr. Venkatesh. How do you do? Hello. Maithili Venkatesh. ஹலோ. Yeah, yeah, yeah. Mr. Muralidhar. Hello. Mrs. Muralidhar. ஹலோ. ஹலோ. Yeah, yeah, yeah. Sai Krishna. ஹலோ. Mrs. Sai Hello. Krishna. ஹலோ. Yeah, yeah, yeah. Mr. Krishnamurthy. ஹலோ. Annapurna Krishnamurthy. ஹலோ. Yeah, yeah, yeah. இந்த காலனியில் இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த சொசைட்டி. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த காலனியில் இருக்கிற குழந்தைகள் தான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். Yes, that's the biggest problem here. சொசைட்டி மீட்டிங்ல இருக்காங்களே வயசானவங்க, அவங்க தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ அவங்க எல்லாம் எங்க சார்? அந்த இடத்துக்குள்ள மெத்தடில லிப்ட்மேன் வருவான் பாரு. கிருஷ்ணன், போய் எல்லா குழந்தைகளும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டு வா. 1 2 3 4 உங்களெல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க. என்ன ப்ராப்ளம்? சார், எல்லா பசங்களும் சேர்ந்து ஸ்கூட்டர்ல காத்தடிக்க விட்டாங்க. அப்ப வேண்டாம், பேசாம இருங்க. என்னடா வேணாம்? வேண்டாம். என்ன வேணாம்? அம்மா தான் கத்தரி கூட சொன்னாங்க. இதுக்கு தான் வேண்டாம் சொன்னேன். பயங்கிறது கொஞ்சமாவது உடம்புல வேண்டாம். ஆனால இந்த கிளிய சொன்னேன். வெளியில போனா பேபுன்னு கத்துவார், வீட்டுல போனா பொண்டாட்டிய பார்த்து பயந்து நடுவார். என்ன சும்மா இருங்கடா. இவங்களை கொஞ்சம் விட்டா போதும் சார், பெரிய பேச்செல்லாம் பேசுவானுங்க. இவங்க எல்லாரையும் பிளாட்டை விட்டு வெளியில விடப்படாது. ஐயோ, இப்படி கத்தி கொன்னுடுவானுங்களே. நான் கவுன்சிலரை பிடிச்சி எம்எல்ஏ பிடிச்சி என் பையனுக்கு காலேஜில் சீட்டு வாங்கியிருக்கேன். இப்படி கத்திக்கிட்டே இருந்தானுங்கன்னா என் பையன் எப்படி படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணுவான்? உங்க பையன் எங்க சார் படிக்கிறான்? ஜன்னல் அங்கிள் படம் சைட் அடிக்கிறான். என்னது? நேத்து என்கிட்ட தான் லெட்டர் கொடுத்து காயத்ரி அக்காட்ட கொடுக்க சொன்னான்.
உமாபதி, வாட் இஸ் திஸ்? என்ன வாட் இஸ் திஸ்? இது பையனை இப்படியே வளர்க்கறது? உன் பொண்ணை இப்படியே வளர்க்கறது? உன் பையனை கண்டிச்சு வளர்க்கணையா? உன் பொண்ணை கண்டிச்சு வளர்க்கணியா? இத பாரு, உன் பையன் இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கு லெட்டர் கிட்ட கை விட்டுருவேன். உன் பொண்ணு என்ன பெரிய கிளியா பட்டாவா அவளுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு? இத பாரு, இத பாரு. நீ போய் அறிவு இத பாரு, யாரை பார்த்து பேசுற? மரியாதை நீ கேட்டு போ. போ. இத பாரு, இந்த கையை நீட்டி கட்டி பேசுற கையை காலை வெட்டி போடுறா. வெட்டிடுவா. அது வரைக்கும் நாங்க செய்யல. நான் சொல்றேன், உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க உட்காருங்க. பாத்தீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு? 5 நிமிஷம் கொடுத்தா போதுமே, எங்களுக்குள்ளேயே சண்டை எடுத்து விட்டுருவீங்களே. நாங்க உங்க கூட பேச மாட்டோம் சார். ஏன் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க யாரும் உங்க கூட பேச வேணான்னு. ஏன் என்ன விடா? தனியா ஊத்து. மேஸ்திரி, ஆ, அப்பா அங்க. அப்பாவா? அப்பா 6வது மாடியில இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆ, அப்பா வீட்டுல இருக்காருங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போ. வாடா பே. ஆமா, லைன் சொல்ல சீட்டு போ. அர்ஜுன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க போட்டு கொடுத்த கணக்கெல்லாம் தப்பு. உங்களுக்கு மாடர்ன் மேத்ஸே தெரியல. எனக்கு கணக்கு தெரியலையா? இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்க, உன் டீச்சருக்கு தான் கணக்கு தெரியல. அதான் டீச்சர் கிட்ட சொன்னேன். கிளாஸை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க கீழே இறங்கி என் கூட ஸ்கூலுக்கு வரணும். இல்ல நான் லிஃப்ட் ஏறி 6th ஃப்ளோர் வரணும். மேல வா. அம்மா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அண்ணாவை ஸ்கூல்ல துரத்தி விட்டாங்க. ஐயோ, அடிக்கிறான். அர்ஜுன், நிஜமாவா? மேத்ஸ் டீச்சர் துரத்தி விட்டாங்க. ஓட்டவாய், இந்த ஓட்டவாய். அர்ஜுன், நேர வீட்டுக்கு வராம எங்க போயிருந்த? அப்பாவும் அண்ணா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. என்னையும் சேர்த்த மாட்டி விட பாக்குற? அம்மா, கையெழுத்து. என்னது இது? அப்பா பையனுமா சேர்ந்து ஏன் பொண்ணு? ஐயோ. அனு ஓடு. ஓடு சீக்கிரமா. வா வா யார் அது? யாரோ பைத்தியம், பார்த்தா தெரியல. நிஜமாப்பா? நிஜமா? இந்த காலனுடைய பழைய வாட்ச்மேன் பாவம், மூளை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ஆனா ஹார்ம்லெஸ், எந்த கருத்தும் செய்ய மாட்டான். வரமாட்டீங்களா? ஏய் பைத்தியம்! என்னாச்சு? நீங்க குழந்தைகளை அடிக்கவே மாட்டீங்களே, இதுக்கு போய் இப்படி? ஏன் சேகர்? போக போறேன், என்ன விடு. நான் இப்பவே பசங்க கூட போய் விளையாட போறேன். சுரேஷ், நாளைக்கு டின்னெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க. சாரிப்பா. இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தூங்குமா? தூக்கம் வரல. கண்ணு மூடு, தூக்கம் வரும். ஏதாச்சும் கதை பிடிச்சு சொல்லுங்க. பயங்கரமா கதை சொல்லுங்க. என்ன கதை சொல்றது? ரொம்ப பயங்கரமான கதை சொல்லுங்க. என்கிட்ட இருக்குப்பா, பயங்கரமான புக்கு. படிங்க. சயின்ஸ் செக்ஷனா? எஸ்.
அம்மாக்கு தெரியுமா எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தேன்? தலைவணி கடியில. சீக்கிரம் படிச்சு சொல்லுங்களேன். எடுத்துடனே பயங்கரமா இருக்கு. அடுத்த பேஜ் திருப்பலாமா வேண்டாமா? திருப்புங்கப்பா சீக்கிரம். அதிசய பிராணிகள் ஸ்டார் வார்ஸ். நெருங்கி பார், திடும் 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 என அடிக்கும், திடீர் 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 என வெடிக்கும். ராத்திரி நேரத்தில் ராட்சச வேகத்தில் ஸ்டார் வார்ஸ். திரும்பி பார், ஆத்திரம் கொண்டது அதிசய பிராணிகள் ஸ்டார் வார்ஸ். நெருங்கி பார், திடும் 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 என அடிக்கும், திடீர் 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 என வெடிக்கும். எங்கள் பக்கம் எல்லும் வாழும் இடம் உண்டு. அக்கம் பக்கம் ரம்பம் திசை கக்கும் ரம்பம் நாகமலைதான். எட்டு திக்கும் ரம்பம் ஏது வழிதான். இங்கே வந்தால் ரம்பம் யாரும் வலிதான். முன்னும் பின்னும் இன்னும் முட்டும் கல்லும் தான் மனிதரை உயிருடன் விழுங்கும். ராத்திரி நேரத்தில் ராட்சச வேகத்தில் ஸ்டார் வார்ஸ். திரும்பி பார், ஆத்திரம் கொண்டது அதிசய பிராணிகள் ஸ்டார் வார்ஸ். நெருங்கி பார், திடும் 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 என அடிக்கும், திடீர் 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 என. ராத்திரி நேரத்தில் ராட்சச வேகத்தில் ஸ்டார் வார்ஸ். திரும்பி பார், ஆத்திரம் கொண்டது அதிசய பிராணிகள் ஸ்டார் வார்ஸ். நெருங்கி பார். பெரும் பிம்பம் முட்டும் கொம்பும் கொல்லும் பல்லும் கொடும் ரம்பம். நாங்கள் தானே ரம்பம் பாதி மிருகம். எங்கள் வாழ்க்கை ரம்பம் கோடி வருஷம். நாங்கள் பட்டால் ரம்பம் பூமி எரியும். எங்கள் பட்டி ரம்பம் பாது சஞ்சம். சஞ்சம் என்று கெஞ்சும் அஞ்சும் நெஞ்சம்தான். எதிரியில் குடவரை கலக்கும்.
எப்போ மீட் பண்ணலாம் தெரியாது. இப்போ நாங்க வரவா? ஒத்த எப்போ மீட் பண்ணலாம்? என்ன சொல்ற? என்ன சொல்ற? சண்டே. அப்பா சினிமா போறார். அப்போ எங்க மீட் பண்ணலாம்? மொட்டை மாடி. இந்த ஃபிளாட்ல யாருமே இல்லையா? ஒருத்தன் இருக்கா. அவனை யாருமே பார்த்ததில்ல. வெளியே வரமாட்டான் இல்ல? வருவான் சில ராத்திரியில தான். நம்ம லிஃப்ட்மேன் கிருஷ்ணன்ல அவன் பார்த்திருக்கானா? அவனுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லையா? இதுக்கு முன்னாடி அவன் ஜெயில இருந்திருக்கான். எதுக்கு? நிறைய கொலை பண்ணிருக்கான். அவனை யாரையாவது பார்த்திருக்கீங்களா? எல்லாரியா உயிர் போயிடும். நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவான். பயம். உங்களுக்கு பயம்? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு வீணா? உனக்கு தைரியம் இருந்தா அந்த கதவு போய் தொடுறா. டெட் பாடி தான் திரும்பி வரும். பயம். உங்களுக்கு எல்லாருக்கும் பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வா போலாம். பார்த்து போ. ஏதாவது ஆயிட போகுது. யார் பாப்பாங்க? நீ போறியா? நீ. சரி ஓகே. 1 2 3. அவன் கதவையா தட்டிட்டு வர்றீங்க? வெளியே வந்தா கொன்னுடுவான். ஓடுங்கடா. தம்பி 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 வாங்க. அப்பா எங்க? அப்பா எங்க? அவர் அப்பா போயிட்டாரு. வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குமா? அவர் அப்பா போயிட்டாருங்களா? எப்போ போனாரு? காலைல 11 மணிக்கு போனாருங்க. இன்னைக்கு சைட் மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாருமா. அப்பா இல்ல போர். எப்போ வருவேன்னு சொன்னாரா? தெரியலம்மா, ஏதோ ஃபோன் வந்தது, திடீர்னு புறப்பட்டு போயிட்டாரு. நாங்க வந்துட்டு போனோம் சொல்லுங்க. சரிம்மா. சரி வா. அம்மா பாவம். அப்பா இருந்தா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பார். இப்ப வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் சமைக்கணும் இல்ல? கவலைப்படாத வச்சுட்டு நாங்க ஹெல்ப் பண்றோம். அடி இப்ப பாரு என்ன பண்றேன். அண்ணா அந்த பருப்பு டப்பா எடு. எந்த பருப்புமா? எந்த பருப்புன்னு தெரியல. அதான் இருக்கு பார். நீ சும்மா இரு. நீ சாப்பாடு கிடையாது. நீ சும்மா இருடா. நீ சும்மா இருடா. அனு இதுல உப்பு போட்டேனா? போடலாமா? போட்டாச்சுமா? போடலாமா? போட்டாச்சுமா? ஒருத்தர் சொல்லுங்களேன். ஹாய் ஷேக். என்ன இன்னைக்கு இவ்ளோ லேட்? எங்க போயிருந்தீங்க? எங்க சைட்ல தான் இருந்தேன். எக்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயா?
இன்னைக்கு அங்க கிளைண்ட் மீட்டிங். அப்பா போய் சொல்றார். நீ வாய் மூடு. இன்னைக்கு முழுக்க அங்கதான் இருந்தீங்களா? காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சது, இப்பதான் முடிஞ்சது. அப்பா ஏன் திரும்ப போய் சொல்றார்? தெரியல, பேசாம சாப்பிட்டு. பில்டிங் கட்டுறவனுக்கும் ஆர்கிடெக்டுக்கும் ஒரே தகராறு. ஓனர் என்ன சொல்றான், இவ்வளவு பணம் கொடுத்தது போறோம், பட்ஜெட் எல்லாம் தாண்டி போச்சுன்றான். ஆர்கிடெக்ட் என்ன சொல்றான், நான் நினைச்ச மாதிரி பண்ணாதான் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா வரும்ன்றான். இவங்க 2 பேரும் சண்டை கடையில நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கும் நீ நினைச்சு பாரு. பேசாதன்னு சொல்றேன்ல. ஏய் அர்ஜுன், அதுக்குள்ள சாப்பிட்டு. ஏய் அனு, பையன் போய் பேசுறேன். இப்ப நீ வாய் மூடு போறியா இல்லையா? அம்மா அழறாங்க, உனக்கு தெரியுமா? வாய் மூடு. அம்மா கண்ணுல எல்லாம் தண்ணி தெரியுமா? எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? சரி அப்பா, நீங்க போயிட்டு வந்தீங்க. நீங்க சைடுக்கு போலப்பா. நாங்க அங்க வந்து பார்த்தோம். பாங்க உங்களால எப்படி அம்மா அழறாங்க. போய் சொல்லாதீங்கப்பா, இப்படி போய் சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்கப்பா. சித்து, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இது பாரு, சில சமயம் குழந்தைங்கிட்ட போய் சொல்லித்தான் ஆகணும். என்ன நிச்சயம் சொன்ன அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையா? வேற அரே கொஞ்சால் டேனா அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிருக்காங்க. சீக்கிரம் வா. என் புருஷன் நான் கட்டிப்பேன், உனக்கு என்னடி? ஏய் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அங்கிள், நீங்க ஏன் அங்கிள் உங்க வைஃபை பார்த்து அப்படி பயப்படுறீங்க? அவ கிடக்கா ராட்சசி. என்னது? விளையாட்டுக்கு. கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்க வைஃப் கூப்பிடுறாங்க. எந்த வைஃப்? எப்ப பார்த்தாலும் அங்கிள் அங்கிள்னு உயிரை வாங்கிக்கிட்டு, இன்னொரு வாட்டி அங்கிள்னு கூப்பிட்டீங்கன்னா தொலைச்சிருவேன். ஆமா, பிரீத்தி, ஐ லவ் யூ. ஏய், என்ன பார்த்தா ஐ லவ் யூ சொல்றான். அங்கிள், எப்படி அங்க குழந்தை எல்லாம் பிறகுது? என்னது? வேற ஊர்ல எல்லாம் தெரியுமா? இதுல ஏன் காய்ச்சல் இருக்கு? கத்தாத. அப்ப என்னையும் ஆச்சிட்டு போ. நோ, நானும் வரேன். கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அண்ணா, அண்ணா. நினைத்தது ஜொலிக்கும் சிறைகள் விரித்து தரையில் இறங்கி நடந்தது. இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது ஜொலிக்கும் சிறைகள் விரித்து தரையில் இறங்கி நடந்தது. யாரோடும் தான் சொல்லாமல் தான் நான் விட்டு
தரையில் இறங்கி நடந்தது இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது தரையில் இறங்கி நடந்தது இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது நினைத்தது ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது யாரோடும் தான் சொல்லாமல் தான் நான் விட்டுதான் மண்ணில் வந்தது மண்ணை கண்டு மயங்கி நின்றது விடிய விடிய நிலவு உலகை ரசிக்க நினைத்தது ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது ஜொலிக்கும் சிறகை விரித்து தரையில் இறங்கி நடந்தது ஐச்சித்து எங்க அந்த ரெண்டு பேரும் அஜோ அனோ ஏய் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு குவைட்டா இருக்கீங்க நீங்க ஊர்ல இல்லாதப்போ உங்க பையன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க சார்? எல்லா பசங்களோட சேர்ந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு இருந்தான். எப்படி திரும்பி வந்தான் தெரியுமா? போலீஸ் வேன்ல திரும்பி வந்திருக்கான். நிஜமா இல்லையான்னு கேளுங்க. நிஜமாவா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. போனியா? இல்ல. போய் சொல்றான். அர்ஜுன், போய் சொல்றியா? போய் சொல்றியா? அர்ஜுன், போய் சொல்றியா? நான் பார்த்தேன்.
சொல்லவே இல்லை. எல்லாம் ஒன்னாலதான். அந்த யார் எல்லாத்தையும் அம்மா முன்னாடி சொல்ல சொன்னது? ஒன்னாலதான் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை. எனக்கு தூக்கமே வரல. என்ன யோசிக்கிற? டைவர்ஸ் பண்ணிப்பாங்களா? டைவர்ஸ்னா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடுது. என் கிளாஸ்ல நவீனோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், 2 பேரும் சேரவே மாட்டாங்க. அப்போ நம்ம 2 பேரும் என்ன ஆகும்? நீ அம்மா கிட்ட, நான் அப்பா கிட்ட பார்த்துக்கவே முடியாது. எனக்கு அழுகையா வருது. பேசாம தூங்கு. அப்பா, நீங்களும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்களாப்பா? இப்ப நானும் அண்ணாவும் என்னப்பா ஆகும்? அண்ணா சொல்றான், நான் அப்பா கூட போயிடுவேன், நீ அம்மா கூட போயிடுவ, நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். நிஜமாப்பா? ஏன் இல்லடா கண்ணா, நம்ம யாரும் பிரியவே மாட்டோம், எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா? இல்லடா, என் உயிர் போனாலும் பண்ணிக்க மாட்டேன். அர்ஜுன், அனு, என் கூட கொஞ்சம் வாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த பொம்பளை மறந்துடுவீங்கன்னு உங்க குழந்தைக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? சித்து, இப்ப எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க பேங்க் பாஸ்புக் மாசம் இதுல 3000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. வீட்டுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் வேற எங்கேயோ போகுது. 2 வருஷமா வாரத்துல ஒரு நாள் பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு பார்த்தா பெங்களூர்ல நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னு சொல்றீங்க. எதுவும் நடக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க. சித்து, எப்படி நான் உங்ககிட்ட இதெல்லாம்? வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். நான் யார் என்னன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. இனிமே இது நடக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்பாவா இருப்பீங்க, எனக்கு மட்டும்தான் புருஷனா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அது போதும். என்னடா எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் உட்கார கூடாதா? என்னது? இல்ல அங்கிள், இல்ல சும்மா தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். வழி விடுங்கடா. அங்கிள் உள்ளே போறீங்க?
ஆமா. வேண்டாம். ஏன் போகாதீங்கன்னா போகாதீங்க அங்கிள். விடுங்கடா. அங்கிள் நாங்க சொல்லிட்டோம், மீறி போறீங்க, பின்னாடி நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. நகருங்கடா. யோ நாராயணசாமி, என்ன கலாட்டா இது? யோ உமாபதி, நான் கோபக்காரன். இன்னொரு வாட்டி உன் பையன் என் பொண்ணு பக்கம் திரும்பினா தலையை சீவிடுவேன். உன் பொண்ணு தாயா என் பையன் கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறா. முதல்ல அவ கைய சீவு. இனிமே அவனை திரும்பி பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. எங்க போற? விலகுடா. ஒரு பொண்ணே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இங்க பாரு. அவ முகத்துல முழிக்க மாட்டேன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்ற பாடாதீங்க. இதான் பிளாட்டா? சத்தம் போடாத. இதாலதான் அவன் எல்லாரையும் கொண்டிருக்கான் போல இருக்கு. ஹே தம்மு. அவன் குழந்தை போல இருக்கு. இங்க எதுவும் இருக்கு பாரு. காப்பு விடுப்பில் விடுதலை ஆகும் சிறைவாசியிலிருந்து வந்திருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த டென்னிஸ் ஜோசப். அவன் பேர் டென்னிஸ் ஜோசப். சென்னை மத்திய சிறைச்சாலை சிறைவாசி எண் 563 என்ற சிறைவாசியுமாகிய நான் இதில்
மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி When I say something, you listen to that. When I show something, you look at that. Now, stop again. Don't. It's the shame. கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். अर्जुन, अनु,
போறேம்மா. தாத்தா வீட்டுக்கு போறேம்மா. அப்பா ஏமா அப்பா துணி மாத்திரம் எடுத்தே வைக்கல? அப்பா வரலையா? சொல்லுமா, அப்பா வரலையா? சொல்லுமா. இப்ப வாய் மூடல, என்கிட்ட இருந்து அடி வாங்க போற. சித்ரா, சித்ரா, சித்ரா நில்லு. சித்து நில்லு. சித்ரா, சித்ரா ப்ளீஸ் நில்லு, நான் சொல்றது கேளு. சித்ரா, சித்ரா, சித்ரா ப்ளீஸ் நில்லு, நான் சொல்றது கேளு. வழி விடுங்க. வெளியே வந்து கத்தாதேன்னு முதல் நாளே சொன்னோம்ல. வாயை மூட்டு அவங்கவுங்க வேலையை பாக்குறீங்களா? வாங்கயா. சித்ரா எங்க போற? வழி விடுங்க. ப்ளீஸ் சித்ரா, சித்ரா நான் சொல்றது கேளு. சித்ரா நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் வெயிட் 1 minute. நோ ஷேகர். ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றது கேளு. வழி விடுங்க. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க என்ன? சத்தியமா சொல்றேன். போய் சொல்லாதீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு இனிமே நான் தேவையில்லை. வேற யாரோ இருக்காங்க. நான் என் குழந்தைகளோட போறேன். வா. சித்ரா, நோ ஷேகர். சித்ரா நான் சொல்றது கேளு. சித்ரா ப்ளீஸ். சித்ரா, சித்ரா ப்ளீஸ். சித்ரா வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். வீட்டுக்கு வா. முடியாது. என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல சித்து. என்ன? உங்க வாழ்க்கையில வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். இல்ல, இங்க இப்ப சொல்லுங்க. வேற பொம்பளை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சேகர். இருக்கா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி பொம்பளை இல்ல. குழந்தை. உன் குழந்தை அஞ்சலி. எந்த அஞ்சலி? நம்ம அஞ்சலி இல்ல, சாகுல, உயிரோட தான் இருக்கா. அஞ்சலியா? எங்க? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? அவளுக்கு உடம்பு சரியில்லைமா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். எங்க அவ? நான் அஞ்சலி பார்க்கணும். நான் அஞ்சலி பார்க்கணும். எங்க? எங்க அஞ்சலி? உன்னால தாங்க முடியாது. எனக்கு அஞ்சலியை பார்க்கணும். எனக்கு இப்ப அஞ்சலியை பார்க்கணும். பார்க்கணும் சேகர். அஞ்சலி, அம்மா. அம்மா, அஞ்சலியோட அம்மா. அஞ்சலிக்கு பிறந்ததுல இருந்தே முழு வளர்ச்சி குறைச்சு.
அஞ்சலி பிறந்த போதே செத்துட்டான்னு ஏன் போய் சொன்னீங்க? சித்ரா உட்கார். நான் உட்கார வரல. அஞ்சலி பத்தி என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். அஞ்சலி ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு என்ன டாக்டர்? அஞ்சலி பிறந்தப்பவே மூளை வளர்ச்சியில பாதிப்பு இருந்தது. எப்படி? பிறந்த அரை மணி நேரத்துக்கு குழந்தை அழவே இல்லை. 48 hours ரெஸ்பிரேட்டர் தான் இருந்தது. 4 நாளைக்கு மேல அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருந்த. அந்த நிலைமையில வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து அந்த குழந்தைய இறந்துருச்சுன்னு சொல்லணுமா, இல்ல அந்த 4 நாள் வேதனையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடலாமான்னு சேகர் கிட்ட கேட்டேன். சித்ராவுக்கு இந்த நிஜத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டாரு. நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டானாரு. அஞ்சலி 4 நாள் தாண்டி எப்படி உயிரோடு இருந்தான்னு எங்களுக்கு இன்னும் புரியல. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். அதுக்கப்புறமும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருந்தது. இப்போதான் 6 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம அவளால டாக்டர் ஷீலா கேர்ல இருக்க முடியுது. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட அருள்னு சொல்லலாம், இல்ல நம்மளோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட அப்பா தான் காரணம்னு சொல்லுவேன். இந்த 2 வருஷமா தினமும் 4 மணி நேரமாவது அவளோட வந்து இருப்பாரு. அவளோட மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அவருடைய நம்பிக்கை, அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்ல, சேகர். சித்து எங்கம்மா போய்? எனக்கு அஞ்சலி வேணும். அஞ்சலி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ₹25. அதான குழந்தை. எங்க எங்க? ஏன் என்ன அதுக்கு? நிஜமாவே பைத்தியமா? கத்தி பேசாதீங்க. ஒன்னால எங்க இருந்துச்சு? அதாவது பாத்தியா? மென்டலி ரிட்டார்டா. பாவம். பிளாட்லயே அடிச்சுக்க போறாங்க. பிளாஸ்டிக்கா ரிட்டார்டா? ரிட்டார்டட். பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குல்ல? அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லம்மா. நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அர்ஜுன்! அர்ஜுன்! அனு, அது உன் தங்கச்சிமா? இது என் தங்கச்சி இல்ல.
அஞ்சலி பாப்பாமா? இது என் தங்கச்சி இல்ல. உன் தங்க? இது என் தங்கச்சி இல்ல. அனு. இது அஞ்சலி பாப்பா இல்ல. அனு. எனக்கு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். அனு. அனு கதவு தர. அனு கதவு தர. பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இது வேண்டாம். இந்த வீட்டுக்கு இது வேண்டாம். தூக்கி எறிஞ்சிடுங்க. இது வேண்டாம் 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 வேண்டாம். உன் தங்கச்சி பைத்தியமாமே? அரை பைத்தியமா முழு பைத்தியமா? அஞ்சலி கண்ணா, ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? சொல்லு. வந்துருவேன். மத்தியானம் சாப்பாடு கொடுக்க கண்டிப்பா வந்துருவேன். ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? சொல்லு. அஞ்சலி என்கிட்ட வருவாளா? நிச்சயமா வருவா. அஞ்சலி, அம்மா, அம்மா, அஞ்சலியோட அம்மா, அம்மா சொல்லு. என்ன பார்த்து பயப்படாதே, என்னால தாய்க்க முடியல. என்கிட்ட ஒரு தடவை வா ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. அஞ்சலி, உனக்கு எப்படி? இந்த பாரு, இந்த பாரு. அம்மா, அம்மா, அம்மா. அஞ்சலி, நான் எப்ப என்ன பாவம் பண்ணணும் நீ இப்படி கஷ்டப்படுற? சாரி, சாரிடா, ப்ளீஸ். என்னென்ன வேண்டிக்கிட்ட?
சொல்லுண்ணா, என்ன வேண்டிக்கிட்ட? அஞ்சலி பாப்பா செத்து போயிடட்டோன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அடாடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? கோச், உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன் இப்பெல்லாம் அஞ்சலி இங்க இல்லையே? உங்க கூட தானே இருக்கா. எங்க இருக்கா? அப்பா கிட்ட தான் இருக்கா. குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே அப்பா தான். கஷ்டமா இருக்கா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு கிட்ட போறா, அர்ஜுன் கிட்ட போறா, என்கிட்ட மட்டும் வரவே மாட்டேங்கிறா. சரியாயிடும். அஞ்சலிக்கு அப்பா ரொம்ப பழக்கம், அதனால அப்பா கிட்ட போறா. இங்க நிறைய குழந்தை கூட இருந்துட்டா, அதனால குழந்தைகிட்ட போறா. கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்ககிட்டயும் வருவா. நிஜமா? ஆசீர்வாத்ல எவ்வளவு குழந்தைங்க சேகர். அஞ்சலி மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை, பார்த்தாலே அழுகியா வருது. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க சேகர்? ஏன் இப்படி இருக்கணும் சேகர்? இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? இவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதா? சித்து, முடிஞ்சதை பண்றாங்க. இன்னும் ஏதாவது பண்ணும் சேகர். எப்படிமா? இல்ல சேகர், இந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. இது அவங்க தப்பு இல்லையே. அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அஞ்சலி ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க சேகர். என்ன வீட்டுக்கு போகாம எங்க வந்துட்டீங்க? 5 நிமிஷம் தான். டெல்லியில இருந்து ஒரு மேஜர் கன்சைன்மெண்ட் வந்திருக்கு, பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ரொம்ப நேரம் இவையும் கூட இருக்க மாட்டா. இப்போ வந்துடுறேன் கண்ணா. மேஸ்திரி சார், டெல்லியில இருந்து கன்சைன்மெண்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துடுச்சு சார். அந்த ஸ்டாக் புக் இதை கொண்டாரு. வேலை ஆரம்பிக்கலாம். மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் யார் மேஸ்திரி? தெரியல சார்.